செம்ம டேஸ்ட்டாக மசாலாலாம் அரைச்சி சூப்பரான சிக்கன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஜஸ்ட் 2ஆக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இது ஆறிட்டு இருக்க சமயத்தில் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டி சாப் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்க சிக்கன் 1/2 kg அளவு சேர்த்து இதில் இருக்க தண்ணி போகிற அளவுக்கு நல்லா ஹையில் வச்சு வதக்கிக்கலாம். இதில் இருக்க ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி குட்டி குட்டியை சாப் பண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணாமல் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைகளும் சேர்த்து இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் சிம்மில். இப்போ நம்ம வதக்கி ஆற வச்ச பொருட்கள் எல்லாம் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையும் 1 டீஸ்பூன் அளவு கசகசாவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான